எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஸ்டாக்கோட கதைய எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது? இதுக்கு புகழ்பெற்ற முதலீட்டாளர் பீட்டர் லிஞ்ச் ஒரு சூப்பரான வழிய சொல்லியிருக்காரு. அதத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு புது ப்ராடக்ட்ட பாக்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே என்ன தோணும்? அடடா, இந்த கம்பெனி ஸ்டாக்க வாங்கிடலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? இது நிறைய பேருக்கு வர ஒரு இயல்பான எண்ணம் தான். ஆனா ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதால மட்டுமே அந்த ஸ்டாக் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குமா? இதுதான் நாம இன்னைக்கு அலச போறோம் முக்கியமான கேள்வி. இதுக்கு பீட்டர் லிஞ்ச் ஒரு செம்ம உதாரணம் சொல்றாரு. ரிசர்ச் பண்ணாம இன்வெஸ்ட் பண்றது கையில இருக்கிற சீட்டையே பார்க்காம போக்கர் விளையாடுற மாதிரி தான் சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா அது முதலீடு இல்ல, ஒரு சூதாட்டம். சரி, அப்போ ரிசர்ச்னா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? முதல் ஸ்டெப், அந்த ப்ராடக்ட்டை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற கம்பெனியை பார்க்கணும். ஒரு சூப்பர் ஹிட் ப்ராடக்ட் அந்த கம்பெனியோட ஸ்டாக் விலையை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு முதல்ல பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன். ரெண்டுமே சூப்பர் ஹிட் ப்ராடக்ட்ஸ் தான். ஒன்னு ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், அதாவது பிஎன்ஜியோட பேம்பர்ஸ். இன்னொன்னு ஹான்ஸ் கம்பெனியோட லெக்ஸ். பேம்பர்ஸ் பயங்கர சக்சஸ் தான், ஆனா பிஎன்ஜி ஒரு கடல் மாதிரி பெரிய கம்பெனி. அதனால பேம்பர்ஸ் வருமானம் அவங்களோட மொத்த வருமானத்துல ஒரு சின்ன துளி தான். ஸ்டாக் விலையில பெருசா எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அந்த லெக்ஸ் ப்ராடக்ட் சின்ன கம்பெனியான ஹான்ஸோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. அதோட ஸ்டாக் விலை ராக்கெட் வேகத்துல ஏறிச்சு. சோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? கம்பெனியோட சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய யானை மாதிரி இருக்கிற கம்பெனி திடீர்னு குதிரை வேகத்துல ஓடாது. அப்போ ஒரு கம்பெனியோட வளர்ச்சி திறனை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? கவலையே படாதீங்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த குழப்பத்துக்கு பீட்டர் லிஞ்ச் ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தராரு. எந்த ஒரு கம்பெனியும் நம்ம 6 கேட்டகரியா பிரிக்கலாம்னு சொல்றாரு. இப்படி செஞ்சா நீங்க பார்க்குற கம்பெனி என்ன மாதிரின்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுதான் உங்க ரிசர்ச்ல முதல் மற்றும் முக்கியமான படி. இந்த இருக்கு பாருங்க அந்த 6 வகைகள். இதுல ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி கதை இருக்கு. நம்ம முதலீட்டுக்கு இதுல எது செட் ஆகும்னு பார்க்கலாமா? வாங்க ஒன்னொன்னா டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்லோ க்ரோயர்ஸ், அதாவது மெதுவா வளரக்கூடியவை. இவங்க யாருன்னா ரொம்ப பெரிய நல்ல செட்டில் ஆன கம்பெனிங்க. ஒரு காலத்துல இவங்களும் வேகமா வளர்ந்தவங்க தான். ஆனா இப்போ அவங்க வேகம் குறைஞ்சி நம்ம நாட்டோட பொருளாதாரம் வளர்ற வேகத்துல, அதாவது வருஷத்துக்கு ஒரு 2-4% வளர்றாங்க. எலக்ட்ரிசிட்டி கம்பெனிங்க இதுக்கு நல்ல உதாரணம். அவங்களோட ஸ்டாக் சார்ட்டை பார்த்தாலே கதை புரிஞ்சிரும். பாருங்க, பெரிய ஏற்ற இறக்கமே இல்லாம கிட்டத்தட்ட ஒரு நேர்கோடு மாதிரி போகுது. இதுல இருந்து பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா முதலீடு பாதுகாப்பா இருக்கும், நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். அடுத்து ஸ்டால்வர்ட்ஸ். இவங்க கொக்கோ கோலா மாதிரி பெரிய ஜாம்பாவான்கள். ஸ்லோ க்ரோயர்ஸை விட இவங்க கொஞ்சம் பெட்டர். வருஷத்துக்கு ஒரு 10-12% வரைக்கும் வளருவாங்க. மார்க்கெட் டல்லா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ரொம்பவே சேஃபான ஒரு சாய்ஸ். இந்த சார்ட்டை பாருங்க. போன சார்ட் மாதிரி தட்டையா இல்ல, அதே சமயம் ராக்கெட் மாதிரி சரசரன்னு மேலையும் போகல. இதுதான் ஒரு ஸ்டால்வர்ட் கம்பெனியோட அடையாளம். ஒரு ஸ்டெடியான, நம்பகமான, மேல் நோக்கின வளர்ச்சி. இப்போ நாம பார்க்க போறது 3வது வகை, ஃபாஸ்ட் க்ரோயர்ஸ். இதுதாங்க இன்வெஸ்டர்களோட கனவு. சின்னதா, புதுசா, ஆனா ரொம்ப அக்ரெசிவா வளர்ற கம்பெனிங்க. வருஷத்துக்கு 20-25% வரைக்கும் இவங்க வளர்ச்சி இருக்கும். ஆமா, ரிஸ்க் அதிகம் தான். ஆனா 10 மடங்கு லாபம் தர 10x ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள்ல இருந்து தான் வரும். இவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வால்மார்ட் சார்ட் செங்குத்தா மேல போகுது. இந்த மாதிரி ஒரு சார்ட்டை பார்த்தாதான் இன்வெஸ்டர்களுக்கு ஒரு உற்சாகமே வரும். கரெக்டான நேரத்துல இதுல முதலீடு பண்ணா பெரிய அளவுல சொத்து சேர்க்கலாம். 4வது கேட்டகரி சைக்கிளிக்கல்ஸ். இந்த கம்பெனிகளோட பிசினஸ் நம்ம பொருளாதாரத்தோட ஏற்ற இறக்கத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது. எக்கனாமி நல்லா இருந்தா கார், ஏர்லைன்ஸ், ஸ்டீல் கம்பெனிங்கெல்லாம் நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க. எக்கனாமி டல் அடிச்சா இவங்களும் டல் ஆயிருவாங்க. அதனால இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சார்ட்டை பார்த்தா ஒரு ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரியே இருக்குல்ல. திடீர்னு ஏறும், சட்டுன்னு இறங்கும். நீங்க அந்த சைக்கிளோட உச்சியில போய் வாங்குனீங்கன்னா பெரிய நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும்னு தெரிஞ்சு பண்றது ரொம்ப அவசியம். சரி, இப்ப நாம கடைசி 2 ஸ்பெஷல் கேட்டகரிஸ பார்க்க போறோம். இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான அனாலிசிஸ் தேவைப்படும். 1, டர்ன் அரவுண்ட்ஸ், அதாவது ரொம்ப அடிபட்டு நஷ்டத்துல போயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி திரும்பவும் ஃபார்முக்கு வர முயற்சி பண்றது. கிரைஸ்லர் கம்பெனி இதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம். மார்க்கெட் எப்படி இருந்தாலும் இவங்க தனியா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து அசெட் பிளேஸ், அதாவது ஒரு கம்பெனி கிட்ட மதிப்புமிக்க சொத்து இருக்கும், ஆனா அது மார்க்கெட்டுக்கு தெரியாம இருக்கும். அது ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல கையில இருக்கிற பணமா இருக்கலாம், ஏன் ஒரு பிராண்ட் பெயரா கூட இருக்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டதுல முக்கியமான விஷயம் என்னன்னா,
ஒரு ஸ்டாக்கை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது இந்த 6ல எந்த கேட்டகரின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்க ரிசர்ச்சுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டும். இதுதான் அந்த ஸ்டாக்கோட கதையை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. இப்போ உங்களுக்கு இந்த 6 வகைகளும் தெரியும். சொல்லுங்க, நீங்க எந்த மாதிரியான கதைய தேடுறீங்க? ஒரு ஸ்டெடியான ஸ்டால்வர்ட் வேணுமா, இல்ல ரிஸ்க் எடுத்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோவரை பிடிக்க தயாரா? உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கதைய நீங்க தான் எழுதணும். நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.